எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாபி சாபி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இவங்க வந்து கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற செக்டார் கீழே வருவாங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ இன்னைக்கு 392 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 488 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 494 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மீடியமா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸும் குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் வந்து 2 ரூபீஸ் தராங்க ஆகஸ்ட் 28 அப்போ. இதுக்கு முன்னாடி கொடுத்த டிவிடன்ஸ் அமௌண்ட் இதே ரேஞ்ச்ல தான் இருக்கு. 2 ரூபீஸ், 2.50 பைசே, ₹1.60 அந்த மாதிரி. அடுத்ததா சுஸ்லோன் எனர்ஜி லிமிடெட். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்களுடைய ஹைலைட்ஸ் பார்த்தோம்னா நெட் இன்கம் வந்து இந்த வருஷம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிஸ்டும் இந்த கரண்ட் இயர்ல இவங்களோட சேல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இண்டஸ்ட்ரி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. ஃபேர் வேல்யூ வந்து 35 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 47 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 43 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா அதுவும் மீடியமா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தா டிவிடன்ஸ் கொடுத்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியும் இல்லை. இவங்களுடைய டெட் பத்தி பார்த்துருவோம். டெட் பார்த்தோம்னா 1.502 பில்லியன். இது இவங்க மொத்த அசர்ட்ல 2.1% தான். அடுத்துதான் வேதாந்தா லிமிடெட். இவங்க மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 426 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 449 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 540 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா மீடியமா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் இன்னைக்கு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் பத்தி 2000 இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க 2024-23 எல்லாம் 11 ரூபீஸ், 18 ரூபீஸ், 20, 17 ரொம்ப பிளக்சுவேட் ஆகுது அமௌண்ட். ஆனா ஒரு நல்ல டிவிடன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க இவங்க. இவங்களுடைய டெட் பத்தி பார்ப்போம். டெட் பார்த்தோம்னா 727.7 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசர்ட்ல 38%. அடுத்ததான் அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் லிமிடெட். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 79 ரூபாய். ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 107 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 106 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தோம்னா மீடியம் தான். பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல ஃபேர் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். டிவிடன்ஸ் 2024 அப்டேட் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுவும் 50 காசுக்கு கீழே தான் இருக்கு அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டும். ஓகே, இப்போ இவங்களுடைய டெட் பத்தி பார்த்துருவோம். டெட் பார்த்தோம்னா 2 பில்லியன். அது அவங்களுடைய மொத்த அசர்ட்ல 20.9%. அடுத்ததான் ஐடிஎஃப்சி லிமிடெட். இவங்க பினான்சியல்ஸ் அப்படிங்கிற செக்டார் கீழே வராங்க. இவங்களுடைய ஃபேர் வேல்யூ 94. ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 113 ரூபாய்க்கு. இன்வெஸ்டிங் மாடல் கால்குலேஷன் படி 112 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்சர்டனிட்டின்னு பார்த்தா ஹை. பர்ஃபார்மன்ஸ் லெவல்ல குட் பர்ஃபார்மன்ஸ். டிவிடன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். 24க்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனா 23ல எல்லாம் ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 11 ரூபீஸ். அதுக்கு முன்னாடி 1 ரூபாய், அதுக்கு முன்னாடி 1 ரூபாய்க்கும் கம்மியா 2 ரூபாய் அமௌண்ட் கொஞ்சம் பிளக்சுவேட் ஆகுது. பட் ஸ்டில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2016ல தான் எந்த டிவிடெண்ட்ஸும் கொடுத்த மாதிரி இங்க ஹிஸ்டரி இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டாக்ஸோடைய டீடைல்ஸ் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக அந்த ஸ்டாக்கோடைய அப்டேட் நாங்கள் தினமுமே கொடுப்போம்.